நடந்து முடிந்த மக்களவை தேர்தலை பொறுத்தளவிற்கு இந்திய அளவில் மீண்டும் பாஜக மூன்றாவது முறை ஆட்சியை கைப்பற்றியது. கிட்டத்தட்ட கருத்து கணிப்புகள் அனைத்தும் பாஜகவிற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நிலையில் இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு தோல்விதான். அது மட்டுமல்ல, இந்தியா கூட்டணி தோல்விக்கு மிக முக்கியமான காரணம் என்ன? 28 கட்சிகள் கூட்டணியாக இணைந்து இந்தியா கூட்டணியை உருவாக்கிய போதிலும் திமுக என்ற தீய சக்தியால் தான் இந்தியா கூட்டணி தோல்வியடைந்ததாக தற்பொழுது இணையதளங்களில் செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இது உண்மைதானா என்றும் இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினால்தான் இந்தியா கூட்டணி மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவியுள்ளது. சனாதான பிரச்சனை, அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் ஏதோ ஒரு சந்தில் பேசியுள்ளார் என்றுதான் அவர் பேசுவதற்கு முன்பாக நினைத்திருப்பார். ஆனால் சனாதான பிரச்சனை ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் பூகம்பமாகவே வெடித்தது. மேலும் பாஜகவிற்கு மிகப்பெரிய ஒரு தீனியாக இந்த சம்பவமும் அரங்கேறியது. கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் சனாதான பிரச்சனையை முன்வைத்துதான் பாஜகவினர்கள் வடமாநிலங்களில் முழுவதுமாக பிரச்சாரமும் மேற்கொண்டார்கள். குறிப்பாக சனாதானத்திற்கு எதிராக இந்தியா கூட்டணி ஆதரவு அளிக்கிறது. இதனால் தமிழகம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுமே மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு உண்டாகும் என்று வடமாநிலங்களில் பாஜகவினர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டு இந்தியா கூட்டணிக்கு எதிராக ஓட்டுக்களை பெற வேண்டும் என்பதற்காக பாஜகவினர்கள் அதிரடியான திட்டத்தையும் மேற்கொண்டனர். இது ஒரு காரணம் மட்டுமல்ல, அது மட்டும் நாம் உறுதியாக கூற முடியாது. மேலும் இந்தியா கூட்டணியை பொறுத்தளவிற்கு சரியான பிரதமரை தேர்வு செய்யாததும் ஒரு பிரச்சனை. அது மட்டுமல்ல, இந்தியா கூட்டணி மிக சிறந்த ஒரு கூட்டணியா என்று நாம் பார்த்தால் நிச்சயமாக கிடையாது. ஆளும் கட்சியாக இருக்கின்ற டெல்லி ஆளும் கட்சியாக இருக்கின்ற ஆம் ஆத்மியின் கட்சியின் தலைவரும் முதல்வருமான அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களது சிறை, கிட்டத்தட்ட 100 கோடி மதுபான கொள்கை ஊழல் வழக்கு, ஒட்டுமொத்த அமைச்சர்கள் இதில் சிக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இதுபோன்ற ஒவ்வொரு அமைச்சர்களும் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்ற முக்கியமான தலைவர்கள் மீது வழக்கு பதிவுகளும் இருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் எப்படி இந்தியா கூட்டணி ஆட்சியை கைப்பற்றும் என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுகிறது. மீண்டும் சொல்லலாம், ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒரு நேர்மையான அதிகாரியாக செயல்படக்கூடியவர்கள் தான் அப்பகுதிக்கு தேவை. அதேபோல்தான் சட்டமன்றமும் சரி நாடாளுமன்றமும் சரி தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க வேண்டும், சொத்துக்களை பெருக்கக்கூடாது. இதை முன்வைத்துதான் தற்பொழுது மக்கள் ஓட்டுக்களை செலுத்தியிருக்கிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மோடி அவர்கள் தனது சொத்து பட்டியலை வெளியிட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய் மட்டும்தான் அவரது சொத்துக்களாக இருக்கிறது. இதுவும் பாஜகவின் வெற்றிக்கு மிக முக்கியமான காரணமாக அமைகிறது.